Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. தம்பி நீங்கள் அவர் கேட்டது வந்து 11th போர்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இப்போ கண்டினியூ ஆகலை, இனிமேல் தேவையில்லை அப்படிங்கிறது முடிவு இப்போ தம்பி நீங்கள் அவர் கேட்டது வந்து 11th போர்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இப்போ கண்டினியூ ஆகலை, இனிமேல் தேவையில்லை அப்படிங்கிறது முடிவு இப்போ தம்பி நீங்கள் அவர் கேட்டது வந்து 11th போர்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இப்போ கண்டினியூ ஆகலை, இனிமேல் தேவையில்லை அப்படிங்கிறது முடிவு பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு திட்டம் என்பது ரத்து செய்யப்படுவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்கள் சந்திப்பில் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு முதல் +1 பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு திட்டம் என்பது ரத்து செய்யப்படுவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்கள் சந்திப்பில் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு திட்டம் ரத்து செய்யப்படுவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சங்கரன், இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழகத்துல பள்ளி கல்வித்துறை சார்ந்து முக்கியமான அறிவிப்புகள் எல்லாம் இன்று வெளியாகி இருக்கிறது. சென்னை கோட்டுப்புறத்தில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல பள்ளி கல்வித்துறைக்கான மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக தமிழகத்திற்கு என்று பிரத்யேகமான மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் அறிவித்தார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க முடியாது, தமிழகத்திற்கு என்று தனி கொள்கை உருவாக்கப்படும் என்று அறிவித்தார். இதற்காக 2022ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி முருகேசன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அந்த அறிக்கையெல்லாம் தயாரிக்கப்பட்டது. அதில் பள்ளி கல்வித்துறை சார்ந்த அந்த கல்விக் கொள்கையைத்தான் முதலமைச்சர் இன்று வெளியிட்டார். அதில் முதலமைச்சர் உரை நிகழ்த்தும் போது பல்வேறு முக்கியமான தகவல்களை எல்லாம் தெரிவித்தார். தமிழகத்தில் இருமொழி கொள்கை, தமிழ் மற்றும் ஆங்கிலம் என்ற அந்த இருமொழி கொள்கை தான் தொடரும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். மேலும் பல்வேறு பள்ளி கல்வித்துறையில் பல மாற்றங்களும் அதே போன்று பல சீர்திருத்தங்களும் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற தகவல்களை எல்லாம் முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த விழா முடிந்த பிறகு தற்போது பள்ளிக்கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் இந்த மாநில கல்விக் கொள்கை பள்ளி கல்வித்துறை சார்ந்து தற்போது ஏற்கனவே பள்ளி கல்வித்துறையில் என்னென்ன திட்டங்கள் இருக்கிறதோ, என்னென்ன நடைமுறைகள் இருக்கிறதோ அவை அனைத்தும் அப்படியே தொடரும் என்று தெரிவித்தார். அதே நேரத்தில் என்னென்ன மாற்றங்கள் தேவையோ மாணவர்கள் சிந்திக்கக்கூடிய கல்வியெல்லாம் அமல்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு என்ற நடைமுறை இந்த ஆண்டிலிருந்து கிடையாது, ரத்து செய்யப்படுகிறது என்ற முக்கியமான தகவலை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு, அடுத்து 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு, அடுத்து 12ஆம் வகுப்பு தொடர்ச்சியாக 3 பொதுத் தேர்வுகளை மாணவர்கள் எதிர்கொள்வதால் அவர்களுக்கு பல்வேறு ஒரு மன ரீதியாக பல்வேறு மன அழுத்தம் ஏற்படுகிறது, அவர்கள் பாதிக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தெல்லாம் ஏற்கனவே தொடர்ச்சியாக அந்த கருத்துக்களை எல்லாம் கல்வியாளர்கள் தளத்தில் வலியுறுத்தப்பட்டு இந்த 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எப்போது கொண்டு வரப்பட்டது என்று நாம் பார்த்தோம் என்றால் முந்தைய அதிமுக காலத்தில் 2017-18ஆம் கல்வியாண்டில் தான் இந்த 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இந்த பொதுத் தேர்வு என்ற திட்டமாக கொண்டு வரப்பட்டது. எதற்காக கொண்டு வரப்பட்டது என்ற காரணத்தை அப்போது அறிவிக்கப்பட்டது என்றால் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடத்தை நடத்தாமல் நேரடியாக 12ஆம் வகுப்பு பாடத்திட்டங்களைத்தான் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்துகிறார்கள். 11ஆம் வகுப்பிற்கு எந்த விதமான முக்கியத்துவம் அளிப்பது இல்லை. இதன் காரணமாக 11ஆம் வகுப்பு அந்த பாடத்திட்டத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அந்த வகுப்பிற்கும் பொதுத் தேர்வு என்று அப்போது அறிவிக்கப்பட்டது. 2017-18ஆம் கல்வியாண்டில் அமல்படுத்தப்பட்ட அந்த 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு என்பது கடந்த ஆண்டு வரை, அதாவது நடந்து முடிந்த அந்த பொதுத் தேர்வு வரை அந்த 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடத்தப்பட்டது. தொடர்ச்சியாக இந்த 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு என்பது தேவையில்லாதது, இடையில்
செருகப்பட்ட அந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பல தரப்பிலும் வலியுறுத்தப்பட்டு வந்தது. அதை எதிர்க்கும் விதமாக அதை ஏற்கக்கூடிய வகையில் தமிழக அரசே 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அந்த பொதுத் தேர்வில் சாதிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த விதமான ஒரு முக்கியத்துவமும் அளிக்காமல் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சாதிக்கக்கூடியவர்கள் மட்டுமே அரசு தரப்பிலேயே மாணவர்கள் அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் நடைபெற்றன. 11ஆம் வகுப்பு மாணவர்களை பொது தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்களை கூட யாருமே ஒரு கண்டுகொள்ளாத ஒரு சூழல் தான் இருந்தது. இந்த நிலையில் தான் இந்த பொது தேர்வு 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு என்ற திட்டமானது கைவிடப்படுகிறது, ரத்து செய்யப்படுகிறது. இனிமேல் அதாவது நடப்பு கல்வியாண்டிலிருந்து 2025-26 கல்வியாண்டு வரக்கூடிய மார்ச் மாதம் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு இல்லை என்பதுதான் தற்போது அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய தகவலாக இருக்கிறது. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமே பொது தேர்வு என்ற நடைமுறை தொடர்ந்து அமலில் இருக்கும். ஏன் ரத்து செய்யப்பட்டது என்பது குறித்து நாம் பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் நாம் விசாரித்த போது மாணவர்கள் இந்த தொடர்ச்சியாக 3 தேர்வுகள் என்று இருக்கும்போது 11ஆம் வகுப்பும் பொது தேர்வு என்று இருப்பதன் காரணமாக அதில் மாணவர்கள் அதிகமாக ஒரு போக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இதனால் கல்லூரிக்கு செல்லும் போது கல்லூரி 11, 12ஆம் வகுப்பு சேர்த்து படித்து விட்டு கல்லூரிக்கு செல்லும் போதுதான் அவர்களுக்கு உயர்கல்விக்கு செல்லும் போது ஒரு வசதியாக இருக்கும். ஆனால் பொது தேர்வு என்று வரும்போது மாணவர்கள் அதிலேயே ஒரு கவனம் செலுத்தக்கூடிய நிலை இருப்பதால் பல பாதிப்புகள் ஏற்படுகிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருப்பதாக திரு சந்திரமோகன் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் அவர்களும் தெரிவித்திருக்கிறார். எனவே மாணவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். ஏனென்றால் தொடர்ச்சியாக 3 பொதுத் தேர்வுகளை எதிர்கொள்வது என்பது மாணவர்களுக்கு மிகவும் கடினமாக ஒன்றாகவே இருந்தது. எனவே மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு திட்டம் என்பது தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் மாற்றம் செய்யப்பட்ட போது தேர்வுத்துறையிலும் தேர்வுகளிலும் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன. அப்போது பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக இருந்தவர் தற்போது நிதித்துறை செயலாளராக இருக்கக்கூடிய திரு உதயச்சந்திரன் அவர்தான் பல்வேறு இந்த சீர்திருத்தங்களுக்கு எல்லாம் ஒரு வித்திட்டவர் என்று கூட நாம் சொல்லலாம். அவருடைய காலத்தில் தான் அந்த பாடத்திட்டங்கள் மாற்றப்பட்டது. இந்த பொது தேர்வில் ஒரு பாடத்திற்கு 200 மதிப்பெண்கள் என்ற நடைமுறை கைவிடப்பட்டு ஒரு பாடத்திற்கு 100 மதிப்பெண் என்ற திட்டம் எல்லாம் அறிமுகம் செய்யப்பட்டது. அப்போதுதான் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு என்ற திட்டமும் அறிமுகமானது. தற்போது அந்த திட்டமானது தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மாநில கல்விக் கொள்கை சார்ந்து என்னென்ன பொதுமக்கள் தரப்பிலிருந்து கல்வியாளர்கள் தரப்பிலிருந்து என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் வருகிறதோ அவையெல்லாம் ஆய்வு செய்யப்படும் என்றும் தேவையான அந்த கருத்துக்கள் எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அது தேவை என்றால் அதில் மாற்றங்கள் எல்லாம் செய்யப்படும் என்ற தகவலை கூட அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். மேலும் இது சார்ந்த இந்த மாநில கல்விக் கொள்கை சார்ந்த அவை ஒவ்வொன்றாக அமல்படுத்தப்படும் போது அது சார்ந்த அரசாணைகள் கூட படிப்படியாக வெளியாகும் என்ற தகவலையும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் 3, 5, 8 வகுப்புகளுக்கு பொது தேர்வு என்பது கிடையாது. அதே போன்று 8ஆம் வகுப்பு வரை அனைவரும் கட்டாயம் தேர்ச்சி என்ற நடைமுறை தொடரும். அதே நேரத்தில் ஒவ்வொரு வகுப்புக்குரிய அந்த கற்றல் அடைவு திறனை மாணவர்கள் பெற்றிருக்கிறார்களா என்ற ஒரு ஆய்வு வழக்கம் போல் நடைபெறும். அதற்காக கண்களை மூடிக்கொண்டு அனைவரும் தேர்ச்சி என்ற ஒரு அர்த்தம் கிடையாது. மாணவர்கள் அந்தந்த வகுப்புக்குரிய திறனை பெற்றிருக்கிறார்களா என்பதை ஆய்வு செய்வோம் என்ற தகவலையும் திரு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். மேலும் மிக முக்கியமாக அனைத்து வகை போர்டுகளும் அதாவது CBSE உள்ளிட்ட மத்திய அரசினுடைய பல்வேறு பாட கல்வி திட்டங்கள் இருக்கின்றன. அவற்றில் அனைத்திலும் 10ஆம் வகுப்பு வரை தமிழை ஒரு கட்டாய பாடமாக மாணவர்கள் படிக்க வேண்டும் என்று அமைச்சர் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே பல்வேறு இந்த மத்திய அரசு பாடத்திட்டங்களை பின்பற்றக்கூடிய பள்ளிகளில் தமிழை ஒரு பாடமாக அவ்வளவாக அதை ஒரு முன்னிறுத்துவது இல்லை, தமிழ் ஆசிரியர்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் இது குறித்து அமைச்சரிடம் கேட்டபோது அனைத்து மாநில பாடத்திட்டம் மட்டும் இல்லாமல் பிற போர்டுகளிலும் அனைத்து பள்ளிகளிலும் தமிழ் ஆசிரியர்கள் இருப்பது உறுதி செய்யப்படும். அவர்களுக்கு உரிய பயிற்சிகள் தமிழக அரசு சார்பில் அவ்வப்போது வழங்க
வழங்கப்படும் 10ஆம் வகுப்பு வரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலும் தமிழ் ஒரு பாடமாக இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் அழுத்தம் திருத்தமாக அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். எனவே இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் பள்ளி கல்விக்கென்று மாநில கல்விக் கொள்கை தற்போது முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். அது தற்போது அமலுக்கு வந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இது சார்ந்த பல்வேறு அறிவிப்புகள் தொடர்ச்சியாக பள்ளி கல்வித்துறையை சார்ந்து ஒரு அரசாணைகளாக தொடர்ந்து வெளியாகும் என்றும் நாம் எதிர்பார்க்கலாம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.